ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். 1 தீமோத்தேயு 1:7 நம்ம எல்லாருக்கும் தெரிந்து நம்ம எல்லாரும் அடிக்கடி அதை பயன்படுத்துகிறேன். ஓகே, 2 தீமோத்தேயு வாசிக்கலாமா? எடுத்த யாராவது ஒருவர் 2 தீமோத்தேயு 1:7. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா வசனம் இந்த மூன்றையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்வதற்கு முன்பாக ஒன்றை கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஆமென். ஆமென். பயம் கர்த்தரிடத்திலிருந்து என்ன பண்ணல? வரல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஆங்கிலத்துல நல்லா இருக்கு, ஃபியர் ரெவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்ல தமிழ் வேதாகமத்துல ரெண்டுத்துக்குமே ஃபியர், பயம்னு வந்துருச்சு. அதனாலதான் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு. ரெவரன்ஸ் அப்படின்றது கர்த்தருடைய பிரசனத்திற்கு முன்பாக நாம பயப்படுது இல்லையா? வேத புத்தகத்துல வாசிச்சீங்கன்னா கர்த்தர் சில தரிசனங்களை காண்பிக்கும் பொழுதும் சில மனிதர்களோடு இடைப்படும் பொழுதும் அவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது. அது தேவ பயம். ஓகே, அது ரெவரன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. ஒரு தேவ பயம். அந்த பயத்தை என்ன பண்றா? ஆண்டவர் தான் நமக்குள்ள கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசனமும் கர்த்தருடைய சமூகமும் வரும் பொழுது நமக்குள்ள கர்த்தருக்கு முன்பாக எப்படி அந்த 24 மூப்பர்கள் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கும் பொழுது அப்படியே எழுந்து தன்னுடைய கிரீடங்களை கலற்றி வைத்து முழுவதுமாய் முழங்கால் படியிட்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவன் எப்படி வணங்குறாங்களோ அது ஒரு ரெவரன்ஸ். ஆமா தானே? ஆமா. ஆனா இங்க ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பயமுள்ள ஆவியை கர்த்தர் இன்றைக்கு பயம் என்கிற ஒரு ஆவிலிருந்து ஒரு டெலிவரன்ஸ் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதற்கு பதிலாக ஆமென். எப்பவுமே பாருங்க, பழையவைகள் ஒளிந்தாதான் புதியவைகள் புக முடியும். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம், புதிய நன்மைகளை எதிர்பார்க்கிறோம், புதிய வாசல்களை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு ஏதாவது புதுசா செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா புதியவைகளை எதிர்பார்ப்பதற்கு முன்பாக பழையவைகள் ஒழிக்கப்பட்டதா என்று நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பலமுள்ள ஒரு ஆவியை உங்களுக்கு தரணும்னா அந்த பயமுள்ள ஆவி முதல்ல என்ன பண்ணும்? ஓடணும். ஹல்லேலூயா. அன்புள்ள ஒரு ஆவி எனக்கு தரணும்னா அந்த பயமுள்ள ஆவி என்ன பண்ணும்? ஓடணும். ஆமென். தெளிந்த புத்தி உனக்கு வேணும் அப்படின்னா அந்த பயம் என்ன பண்ணும்? ஓடணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அழிக்க வேண்டியவைகளை அழித்து கொடுக்க வேண்டியவைகளை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நம்ம மத்தியில செய்ய போகிறார் என்று சொன்னா என் வாழ்க்கையின் பழமைகளை எல்லாம் கர்த்தர் ஒழிக்க நினைக்கிறார். ஆமென். ஆமென். பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள், பழைய கிரியைகள் இல்லையா, நம்ம விட்டு வந்த எகிப்தின் அனுபவம், இது எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்துதான் அந்த ஜனத்தை கொண்டு போய் கானானுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அப்படிதான் இன்றைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில கிரியை செய்ய போகிறார். 3 காரியங்களை நான் சொல்லி இந்த 3 காரியங்களுக்கும் நம்ம நல்ல ஆவியில நிரம்பி ஜெபித்து இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்ற போகிறோம். ஹல்லேலூயா. நான் எப்பொழுது பிரசங்கித்தாலும், ஒரு சிறிய கூட்டமானாலும் பெரிய கூட்டமானாலும் இல்ல சும்மா ஒரு ஆன்லைன்ல ப்ரீச் பண்ணா கூட நான் எப்போ என்னுடைய பிரசங்கத்தினுடைய முடிவுல சொல்லுவேன், இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு சும்மா எப்படி உங்க கையில ஒரு ரா மெட்டீரியல், காய், பருப்பு, அரிசி இதெல்லாம் கொடுத்து அனுப்புற மாதிரி நீங்க வீட்டுக்கு போய் அதை சமைக்கும் பொழுது அது இன்னும் ருசியுள்ள ஒரு பதார்த்தமாய் மாறும். ஹல்லேலூயா. அதனால எந்த பிரசங்கத்தை நான் செய்கிற பிரசங்கம் இல்லையா, ஊழியர்கள் யார் இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஆமென் ஹல்லேலூயா சொல்லி ஜெபிச்சு முடிச்சுட்டு போயிடாம அந்த வசனங்களை எழுதி வைத்தோ இல்ல உங்கள் இருதயத்தில் வைத்தோ அதை வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டுல புக்க திருப்பி பேஜை திருப்பி இல்ல அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு நேரா உங்களுடைய கவனத்தை திருப்பி என்ன பண்ணணும்? மறுபடியும் அதை வாசிக்கணும், மறுபடியும் அதை தியானிக்கணும். நீங்க அப்படி தியானிக்கும் பொழுது உங்களுக்குன்னு சில பர்சனலா உங்க வாழ்க்கைக்குன்னு சில முக்கியமான ரகசியங்களை கர்த்தர் இன்னும் உங்களுக்கு வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. இப்ப பொதுவாக ஒரு கூட்டத்திற்கு பேசப்படுகிற வார்த்தை, நீங்க அதை எடுத்து இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு டைனிங் டேபிள் உங்க வீட்டுல இருக்கு. அந்த டைனிங் டேபிள்ல சில பழங்களை வைத்திருக்கிறாங்க, சரிங்களா?
அந்த பழங்கள் உங்களுக்கு தான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் என்ன சொல்றீங்க? ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்றீங்க. அப்படி நீங்க சொன்ன உடனே அந்த பழத்தினுடைய சத்தும் அந்த பழத்தினுடைய போஷாக்கும் உங்க சரீரத்துக்கு கிடைச்சிருமா? கிடைக்காது. அந்த பழம் உண்மைதான். அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்ற நானும் உண்மைதான். ஆமேன் அல்லேலூயா சொல்ற நீங்களும் உண்மைதான். ஆனா ஏன் எந்த கிரியும் நடக்கல? நிறைய நாட்கள்ல கிறிஸ்துவ வாழ்க்கையில வார்த்தைகளை கேட்கிறோம், வசனங்களை கேட்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஏன் அதை என்னால பார்க்க முடியல அப்படின்னா, போய் அதை எடுத்து உங்களுக்கென்று நீங்கள் அதை புசிக்காத. அல்லேலூயா. சோ பர்சனலா இந்த வார்த்தையை எடுத்து வீட்டுல, ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு பிரசங்கியாய் மாறுவதற்கு முன்பாக என்னுடைய அனுபவம். ஆமென். இப்படிதான் ஒவ்வொரு வாரமும் பாஸ்டர் பேசுகிற வார்த்தைகளை எழுதி வைத்து அதை எடுத்து மறுபடியும் தியானித்துதான் அடுத்த சண்டே நான் போவேன். ஆமென். அது என்னுடைய அனுபவமா இருந்ததுனால, அது எனக்கு மிகுந்த பிரயோஜனத்தை அளித்ததுனால அந்த ஆலோசனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து இந்த பயத்தினுடைய முதல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய ஒரு முக்கியமான வார்த்தையை நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்களா? ஒரு நன்மையான ஆவியை குறித்து சொல்லும் பொழுது எந்த ஆவி இல்லைன்றது கண்டிப்பா என்ன பண்ணிருக்கு வேதம் நமக்கு சொல்லிருக்கு. ஆமாவா இல்லையா? அங்க பார்த்தோம், நான் பயத்தின் ஆவியை கொடாமல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆமா தானே? ஆனா இங்க நீங்க பாருங்க, நாம் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு. அப்பனா முந்தி ஒரு தடவை நமக்கு அந்த பயம் இருந்திருக்கு இல்லையா? நீங்க பயப்படுகிறதுக்குன்னு சொல்ல அந்த ஒரு வார்த்தை இருக்கா? திரும்பவும் நீங்க மறுபடியும் பயப்படுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கல? அடிமைத்தனத்தின் ஆவி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை நம்ம கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம அடிமைகள் அல்ல, நாம் சுதந்திரவாளிகள். ஆமென். அந்த அடுத்த வசனத்தை பாசிட்டீங்க. நாம் பிள்ளைகள் ஆனதால் சுதந்திரரும். ஆமென். ஆமென். யார் நம்ம அடிமைகள் அல்ல. அடிமைத்தனத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடாமல் என்ன கொடுத்திருக்கிறாரா? அப்பா பிதாவே என்று சுவிகாரத்தின் ஆவியை. ஹல்லேலூயா. இந்த பயம் முதல்ல வேதத்துல எங்க வந்ததுன்னு யோசிச்சு பாத்தீங்களா? யார் முதல்ல பயந்தான்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க எடுத்து திருப்பி வாசிச்சு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஆதாம் ஏவாளினுடைய சம்பவம் அங்க வருது, அங்க குறிப்பிடப்படுது. ஆண்டவர் எப்போதும் இவர்களோடு கூட பகலின் குளிர்ச்சியான வேலையில அழகா உலாவி அவங்களோடு கூட நல்ல உறவுல ஜாலியா இருந்த ஒரு தருணம். ஆனா இந்த தருணத்துல நம்ம வாசிக்கிறோம், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவங்களுக்கு தேவனை பார்த்தா பயமா அப்ப அப்படின்னா இல்லையா? அவர் வந்தாலே என்னதான் வரும்? அவங்களுக்கு சந்தோஷம் தான் வரும். சந்தோஷம், அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமா இருக்கிற இவங்க தவறு செய்ததுனாலேயே அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா ஆதியாகமம் 3:10 அந்த இடத்துல வருது பாருங்க, முதல் வார்த்தை. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த பயத்தை கொண்டு வந்தது எது? இந்த பூமிக்கு பயத்தை கொண்டு வந்தது எது அப்படின்னா பாவம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவமும் பிசாசும் இந்த பூமிக்கு என்ன கொண்டு வந்தாங்க? பயத்தை கொண்டு வந்தாங்க. பாவம் வருகிறதற்கு முன்பாக அந்த ஒரு பயம் என்ன இல்ல, இவர்களுக்குள்ள இல்ல. அதனால்தான் மறுபடியும் நீங்கள் பயப்படுகிறது. அப்பனா முந்தி ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிதான் இருந்தோம்? பயந்தோம். ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர் அப்படி கேக்குறீங்கல்ல? ரட்சிக்கப்பட்டேன்னா எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டீங்க? பாவத்துல இருந்தா நல்லா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா எதுல இருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன்? பாவத்தின் விளைவாகிய தேவ கோபாக்கினிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பாவம் செய்தால் மரணம், பாவம் செஞ்சா தேவ கோபம் நம்ம மேல என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா வரும். அதிலிருந்து கர்த்தர் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்காரு? விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். முந்தி நாம் செய்த பாவத்தை குறித்தும் நம்முடைய காரியங்களை குறித்தும் சத்துரு நமக்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்கான்? ஒரு ஃபியர். இப்ப நமக்கு என்ன இருக்கு தெரியுமா? ஒரு சுதந்திரவாளி. உங்களுக்குள்ள முதல்ல நான் எப்பவுமே சொல்லுவேன், முதல்ல உங்க மனசு மாறணும், உங்க மென்டாலிட்டி மாறணும், உங்க ஆட்டிடியூட் மாறணும். எப்படி ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்கணும்?
கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை தரல, நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவள, நான் சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. ஒரு சுதந்திரவாளினா என்ன இருக்குன்னா ஒரு தைரியம் இருக்கு, ஒரு உரிமை இருக்கு. ஆமாவா இல்லையா? ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலம் 2 சகோதரர்களுக்குன்னா 2 பேர் எப்படிதான் பேசுவாங்க? தைரியமா பேசுவாங்க. அவங்க பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா என்ன பத்திரத்துல என்ன பேர் இருக்கு? 2 பேர் பேரும் இருக்கு. அப்படிதான் கர்த்தர் பரலோக ராஜ்யத்துல ஜீவ புத்தகத்துல உங்க பேர் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க சுதந்திரவாளி. நீங்க தைரியத்தோடு தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிற பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆமென். பாவம் கொண்டு வந்த பயம் நாம் மறுபடியும் பயப்படுகிறது. ஒரு தடவை அவங்க பயந்தாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இப்ப அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஹல்லேலூயா. ஆமென். இதுவரையிலும் சத்ரு நீங்க செய்தவைகளை சொல்லி சொல்லி தேவனிடத்துல போக விடாதபடி உங்களை தடை பண்ணி இருப்பானா? உங்க பழைய வாழ்க்கையை சொல்லி சொல்லி கர்த்தரிடத்துல நெருங்க விடாதபடி உங்களை தடை செய்திருப்பானா? நீங்க அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும் தெரியுமா? நான் எதை பெற்றிருக்கிறேன்? நான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். நான் பெற்றிருக்கிற நிறைய பேருக்கு அந்த அபிஷேகத்தினுடைய மேன்மை தெரியாது. ஹல்லேலூயா. அபிஷேகம் என்பது அந்நிய பாஷையோடு நிறுத்தப்படுகிற ஒரு அனுபவம் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். that's an authority, ஒரு அதிகாரம். அது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம். நான் ஒரு சுதந்திரவாளி. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற உரிமை எனக்கு உண்டு. நீங்க பேசணும் தைரியத்தோட. ஹல்லேலூயா. பிசாசு உங்களை பயமுறுத்தும் பொழுது, பாவத்தை காண்பித்து சொல்லும் பொழுது, நீங்க வேத புத்தகத்துல எபிரேயர் 4:16 நீங்க வாசிச்சு பாருங்க. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இல்லவே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்மை திருச்சபையாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 4:16 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வாசிக்கலாமா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். தைரியமாய் கிருபாசன தண்டையில போலாம் நீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆசரிப்பு கூடாரத்துடைய பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஓகேங்களா? இப்ப வந்து உள்ள நுழைஞ்ச உடனே அங்க ஒரு கேப் இருக்கா? இருக்குங்களா? அங்க ஒரு கேப், அது பிரகாரம். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கீங்களா நீங்க? இந்த ஹால் பரிசுத்த ஸ்தலம். சும்மா வச்சுக்கலாம், கற்பனைக்காக உங்களுக்கு சொல்றேன். இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டேஜ் மாதிரி, இந்த ஆல்டர். இந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். இப்படிதான் ஒரு பேட்டர்ன்ல என்ன பண்ணிருப்பாங்க? ஆசரிப்பு கூடாரத்தை செய்திருப்பாங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, இந்த மாதிரிதான் என்ன இருக்கும் தெரியுமா? கிருபாசனம் இருக்கும். ஆமென். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அதுக்கு மேல கிருபாசனம். வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியரா இருக்கிற ஒருத்தர் மட்டும் ரத்தத்தை சுமந்து கொண்டு இதுக்குள்ள வருவார். வருஷத்துக்கு ஒரே முறைதான் ஆண்டவருடைய பிரசன்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான கிருபையும் ஃபேவரும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆமென். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இங்க வசனம் சொல்லுது, இரக்கம் பெறணும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும். சகாயம்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு தெரியுமா? ஹெல்ப். ஏற்ற சமயம், இந்த சமயத்துல எனக்கு யாராவது உதவி செஞ்சா நல்லா இருக்கும், இந்த நேரத்துல எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா நல்லா இருக்கும். நேர சமயத்துக்கேற்ற உதவி. பாத்திருக்கீங்களா? ஒரு சில பேர் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. நமக்கு எப்ப உதவி, அந்த நாள்ல அவங்க நமக்கு இப்ப நம்ம கையில இப்ப வந்து 10,000 20,000 இருக்கும். ஆனா ஒரு காலம் இருந்தது, ஒரு 100 ரூபாய் இருந்தா நம்ம வாழ்க்கையை மாற்றி இருக்கிற ஒரு காலம். உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆனா அன்றைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு நமக்கு யாரும் என்ன பண்ணல? முன் வரல. ஏற்ற சமயத்தில் நமக்கு உதவாத ஒரு சில நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிருக்கோம் அந்த சமயத்துல. ஆனா ஒரு சிலர் நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க அந்த சமயத்துல வந்து அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஆதாரமாய் மாறி இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சில பேருடைய வாழ்க்கையில ஒரு அவங்க எனக்கு தெரிஞ்ச பையன் தாங்க, வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அப்படி வேலைக்கு வந்து இன்னைக்கு பெரிய முதலாளி ஆனவங்க எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற அந்த சகாயம் இந்த கிருபாசன தன்மை தான். ஹல்லேலூயா. இரக்கம் இந்த கிருபாசன தன்மை. அப்பனா எப்படி? இங்கதான் நமக்கு வந்து யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு 1 லட்சம் லோன் தேவை அப்படின்னா ஒரு இடத்தை சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு 1 லட்சம் லோன் தராங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஓடி போக மாட்டீங்க அந்த இடத்துக்கு. ஆமென். இல்லங்க, அது ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போகணும், பஸ் வசதி எல்லாம் இல்ல அப்படின்னா கூட நமக்கு என்ன பண்ணுவோம்? நான் நடந்தேவாது போறேன், காசு கொடுத்து ஆட்டோலியாவது போறேன், பிரயாசப்படுறோம். ஏன்? அங்க போனா நமக்குரியது கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கையும் அந்த உறுதியும் தான் நம்மள என்ன பண்ணுது?
கொண்டு போகுதா இல்லையா? எவ்வளவு தூரம்னாலும் பிரயாணப்பட்டு போறோம். ஏன்னா நமக்கு தெரியும் அங்க போனா நமக்கு அது கிடைக்கும். அப்படிதான் கிருபாசனம் என்பது உங்களுக்கு இரக்கத்தையும் ஏற்ற சமயத்துக்கு சகாயத்தையும் கொண்டு வருகிறது இந்த கிருபாசனம் தான். ஆமே. அதனால நீங்க என்ன பண்ணணும்? வரணும், கிட்ட வரணும். தூரத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்து கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் திரும்பி போயிடுறாங்க. பிரகாரத்திலே நின்னுட்டு கர்த்தருக்கு ஆண்டவரே கர்த்தனை நல்லவர், தேங்க்யூப்பா, இதுவரை நடத்துனீங்க, இனிமேல நடத்திருங்கப்பா அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா புதிய ஏற்பாடு நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது? நீ புத்திரர், நீ பிள்ளை. தூரத்துல இருந்து என்னை வேடிக்கை பார்க்கிற ஏதோ ஒரு ஆடியன்ஸ் இல்ல, நம்ம பிள்ளைங்க. அவர் கிட்ட வர அவர் விரும்புகிறார், அவர் பக்கத்தில் அமர விரும்புகிறார், அவரோடு பேச விரும்புகிறார், அவரோடு சம்பாஷிக்க விரும்புகிறார், அவரோடு பழக நம்ம அப்பா விரும்புறாரு. அல்லேலூயா. எத்தனையோ பெற்றோருக்கு இருக்கிற கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? உண்மையா இல்லையா? அந்த பிள்ளைய நம்ம தான் மடியில வச்சு கையில தூக்கி எப்படி எல்லாம் வளர்த்தோம் அந்த பிள்ளைய. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளை நம்ம பக்கத்துல இருந்து உட்காந்து அம்மா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, உங்க சரீரம் எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிக்காத போது எப்படி ஒரு வேதனை இருக்கு. எல்லாமே பண்ணிடுறாங்க நம்ம பிள்ளைங்க. நமக்கு சாப்பாடு கொடுத்துறாங்க, நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துறாங்க. ஆனா எது வாங்கி கொடுத்தாலும் எதை பண்ணாலும் நம்ம பிள்ளை பக்கத்துல வந்து அம்மா சாப்பிட்டியா, என்னம்மா பண்றீங்க, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கணும்னு ஒரு வார்த்தையை விரும்புறோமா இல்லையா? ஆமே. அப்படிதான் என்ன செய்தாலும் கர்த்தருடைய அருகில் போக விடாம பிசாசு உங்களை தடை பண்ணி இருப்பானால் கர்த்தர் இன்றைக்கு அந்த தடைகளை உடைக்கிறார். ஹல்லேலூயா. அததான் என் அப்பா சிலுவையில திரைச்சிலை 2ஆ கிழிச்சாரு. இனி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருவர் மாத்திரம் என்னிடத்துல வருவது அல்ல, இனி வருஷந்தோறும் நிமிஷந்தோறும் எப்ப என்ன கூப்பிட்டாலும் என் அருகில் வருகிறதற்கான ஒரு ஆக்சஸ், ஒரு திறப்ப கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஷாதரா ஷிதரா. இன்னும் இன்னும் அதிகமா உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். கூட சேர்ந்த வரிகளை பாடுவீங்களா? இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? பிரகாரத்துல இருந்து போயிடாதீங்க, தூரத்துல இருந்து அப்பா வெட்டி பார்த்துட்டு போயிடாதீங்க. நீங்க ஏதோ அந்நியர்கள் அல்ல, நீங்க ஏதோ பரதேசிகள் அல்ல, நீங்க ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவர்கள் அல்ல. நீங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை பெற்றவங்க. இனி நான் தூரத்தில் இருப்பதில்லை, கர்த்தர் உங்களை கையை பிடிச்சு இழுக்கிறாரு. என் அருகில் வா, என் பக்கத்தில் அமர்ந்து என்னோடு பேசு. தூரத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் அழைக்கிறார். இரக்கம் செய்யும் கிருபை, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை இந்த கிருபாசன தண்டைக்கு உண்டு. இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். அன்பா பாடலாமா கண்ணு மூடி? இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். பாவம் அறியாதவனே பாவி என்னை தேடி வந்த அன்பை எண்ணி எண்ணி நான் பாட வேண்டும். பாவம் அறியாதவனே பாவி என்னை தேடி வந்த அன்பை எண்ணி எண்ணி நான் பாட வேண்டும். ஹல்லேலூயா. எந்த பெட்டிஷனும் இல்லாம எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும்லாம் கேட்காம, ஒன்னும் கேட்காம, பா உங்க பாதத்துக்கு நான் வந்து உட்கார்ந்து நான் இன்னும் உங்களை நேசிக்கணும், இன்னும் உங்க அருகில வரணும், அந்த யோவானை போல உங்க மார்புல நான் சாஞ்சிக்கணும், உங்க இருதய துடிப்பை நான் கேட்கணும், உங்க உள்ள என்ன சொல்றது நான் அறியணும். நான் சொல்றதையே நீங்க கேட்டுட்டே இருக்கீங்களேப்பா, நீங்க என்ன சொல்றீங்க, உங்க விருப்பம் என்ன, உங்க ஆசை என்ன, என்னை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா அப்படின்னு அப்பா பிதாவினிடத்தில் வரு கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார்.
பயத்தின் ஆவியை அல்ல. நீங்கள் மறுபடியும் பயப்படுகிறதற்கு ஆதாமின் ஆவியை பெற்றவர்கள் அல்ல, பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் பயப்படுகிறதற்கு நான் மறுபடியும் பயப்படுறது இல்ல. கர்த்தர் உங்களை அன்பின் கயிறுகளால இழுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒரு அன்பு உங்க இருதயத்துல ஊற்றப்படுது இயேசுவின் நாமத்துல. ஆமென். ஆண்டவர் எது கொடுத்தாலும் எது கொடுக்கலனாலும் அந்த அன்பு அப்படியேதான் இருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உயர்வானாலும் தாழ்வானாலும், நிர்வாணமானாலும் பசியானாலும் தூதனானாலும் எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது இல்லை. யார் வரட்டும், யார் போகட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்னை புகழ்ந்தாலும் என்னை இகழ்ந்தாலும், ஆமென், எனக்கு கொடுத்தாலும் எனக்கு கொடுக்காவிட்டாலும் நான் அவரை நேசிப்பேன். ஆமென். எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு அந்த ஒரு எண்ணம் உண்டாகுது? ஏன்னா அவர் எங்க அப்பா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாவத்தின் பயத்திலிருந்து, பாவத்தை காண்பித்து உங்களையும் அப்பாவையும் பிரிக்கிற அந்த அனுபவத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போறார். அல்லேலூயா. இனி உங்க வாழ்க்கையின் அனுபவம் எப்படி மாறப்போகுது தெரியுமா? உங்க அறைக்குள்ள ஆமென் நேசர் அன்பில் மகிழுகிற ஒரு ஆமென் ஒரு மனவாட்டியா நீங்க மாற போறீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். அவர் ஒரு மனவாளன், நான் ஒரு மனவாட்டி. எத்தனை பேர் ஆமென்? உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு அனுபவங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபம் என்று போனாலே, வேத வாசிப்பு என்று போனாலே, கர்த்தருடைய சமூகத்துக்கு போனாலே எதையோ ஒன்று கேட்டு ஒரு மளிகை கடை லிஸ்ட் கொடுக்குற மாதிரி, ஒரு மளிகைக்கார கிட்ட பேசுற மாதிரி, அதையோ ஒன்று அப்படிதான் எஸ்ப்பா கூட நிறைய கிறிஸ்தவர்கள் பேசுறாங்க. எனக்கு இது தேவை, எனக்கு இது வேணும், இது கொடுங்க, அது இதுக்குள்ள கொடுங்க, இது இப்ப பண்ணுங்க. இவ்வளவுதாங்க நிறைய கிறிஸ்தவருடைய அனுபவம். இல்ல, கர்த்தர் அதற்கும் மேலாக அன்பின் ஐக்கியத்தை உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர்ன்ற வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா வசனம் சொல்லுது, அவரோடு ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதான் முழு வசனமே. அந்த வசனத்தின் முழுமையே அவரோடு ஐக்கியமா இருப்பது. ஹல்லேலூயா. இரண்டாவது பயம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. மனுஷருடைய பயமுறுத்தல், பிசாசனுடைய பயமுறுத்தல், ஆமென், இந்த பாவத்தை குறித்த பயம் நமக்குள்ள உண்டாகிறது. ஆமென். ஆனா இந்த பயமுறுத்தல் வேத புத்தகத்துல கர்த்தருக்காக யாரெல்லாம் எழும்பணும்னு நினைச்சாங்களோ அவர்களை எல்லாம் சத்துரு யாரோ ஒருவரை கொண்டு பயமுறுத்துவான். ஆமென். உண்மையா இல்லையா? நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தீர்க்கதரிசி எலியா. இந்த எலியா தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எலியாவை வேதம் அறிமுகப்படுத்தும் பொழுதே அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். ஆமென். நான் யாருக்கு முன்னாடி நிக்கிறவங்க தெரியுமா? நம்ம சொல்லுவோம்ல, நம்ம யாரு அப்படின்னா, நம்ம இன்னாருடைய மகன், இந்த வேலை செய்யறோம். அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது? மதிப்பை கூட்டுது. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? நம்முடைய பெயர் ஒண்ணு இருந்தாலும் இவர் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவர் அப்படின்னு நம்ம மாறும்போது நம்ம மதிப்பு என்ன பண்ணும்? சில இடத்துல கூடும். அப்படி இல்லையா? நீங்க படிச்சிருக்கிற படிப்பு உங்களுக்கு சில மதிப்புகள் என்ன பண்ணும்? கொடுக்கும். ஆமாதானே? இந்த படிப்பு படிச்சிருக்கிறாராம், இவங்க டாக்டர் ஆமா, இவர் என்ஜினியர் ஆமா, இவர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு அப்படி சொல்றாங்கல்ல. அந்த படிப்பும் பதவிகளும் சில மேன்மைகள் என்ன பண்ணும்? ஒரு கிரெடிட் நமக்கு கொடுக்கும், ஒரு கணத்தை நமக்கு கொடுக்கும். சமுதாயத்துல நம்ம படித்திருந்தாலோ இல்ல ஒரு சில பதவிகள் இருந்தாலும் இந்த சமுதாயம் நம்மள என்ன பண்ணும்? கனப்படுத்தும். ஆனா எலியாவுக்கு இருக்கிற ஒரு பெரிய குவாலிட்டி என்னன்னு எலியா தன்னை குறித்து சொல்லிக்கிறார் தெரியுமா? எனக்கு எந்த குவாலிட்டியும் இல்ல, ஒரே ஒரு குவாலிட்டி தான் இருக்கு, அது நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஹல்லேலூயா. இந்த ஒரு குவாலிட்டியே ராஜாவுடைய அஸ்திபாரங்களை அசைக்குது. ஹல்லேலூயா. ஆமா, ஆகாப்புக்கு பயம் உண்டாக்குகிறது என்ன குவாலிட்டி தான்? கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிற எலியா தான். எலியாவை கொண்டு கர்த்தர் பலமான கிரியைகளை செய்தார். அந்த கர்மேல் பர்வதத்துல இறங்கி வந்த அக்கினி எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கற்பனை பண்ணி பார்த்திருக்கிறீங்களா? வேதம் வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா?
எப்படி இருந்திருக்கும் அந்த சம்பவம். இப்பெல்லாம் நிறைய நமக்கு போன்ல யூடியூப் எல்லாம் வந்துருச்சு. இப்பெல்லாம் அதெல்லாம் என்ன பண்றாங்க, அனிமேஷன் பண்ணி படமாக்கி காண்பிக்கிறாங்க. எப்படி எல்லாம் இருந்திருக்கும், எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும். பிரம்மாண்டமாய் ஒரு மனுஷன் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து, பொதுவாவே தண்ணி ஊத்துனா அக்கினி அணைஞ்சிரும். ஆனா இந்த அக்கினி தண்ணீரை நக்கி போடுற அக்கினி. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான அக்கினியை எலியா வானத்திலிருந்து இறக்கினார். ஆமென். அவருடைய வார்த்தை அதை இறங்க பண்ணுச்சு. அவர் சொன்ன ஒரு ஜெபம், ஆண்டவரே நீர் தேவன் என்று நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று இவங்களுக்கு நிரூபிங்கன்னு பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் தெய்வம் என்றும் நான் உம்முடைய பிள்ளை என்பதையும் நிரூபிங்கப்பா. எந்த கண்கள் இவன் விழுவான், எந்த கண்கள் இந்த குடும்பம் அழியும், எந்த கண்கள் இவருடைய பிள்ளைகள் அற்று போவாங்க, எந்த கண்கள் இந்த உலகத்திலிருந்து இவங்க நிர்மூலமாவாங்கன்னு எதிர்பார்த்து இருக்கிறாங்க பாருங்க. நீங்க ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? கை உயர்த்தி ஜெபிக்கணும். ஆண்டவரே எந்த கண்கள் எங்கள் விழுகிறதை எதிர்பார்க்கிறதோ அதே கண்களுக்கு முன்பாக நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய பிள்ளை என்பதையும் நிரூபியும். அல்லேலூயா. நீங்க அப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி நிரூபிப்பார். ஆமென். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை நிரூபிப்பார். அப்படியெல்லாம் வைராக்கியமா ஜெபிக்கணும். வேத புத்தகத்துல ஜெபங்கள் ரொம்ப நிறைய பேர் செய்திருக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன ஜெபங்கள்லாம் வல்லமையுள்ள அகிதோப்பேல் என்கிற ஒரு மனுஷன் எழும்பி தாவீதுக்கு விரோதமாக என்ன பண்றான், திட்டங்களை தீட்டுகிறான். அகிதோப்பேலின் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் போல இருக்குமா தாவீதுக்கே. அகிதோப்பேல் ஒரு வார்த்தை சொன்னா தாவீதே ஆமாஞ்சாமின்னு போட்டு செய்வார். அவ்வளவு ஞானம் அகிதோப்பேலுக்கு, அவ்வளவு கிஃப்ட் அவருக்கு இருந்துச்சு. அவரை எல்லாரும் கனப்படுத்தினாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அகிதோப்பேல் தன் தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டு தாவீதையும் அவன் மக்களையும் கொலை செய்வதற்கு என்ன பண்றாரு, திட்டத்தை போட்டு தர்றாரு அப்சலோமோட சேர்ந்து. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அப்படியே வெறும் காலோட தாவீது ஓடி போனார். அப்படி ஓடி போய் வனாந்தரங்கள் இருக்கும்போது அவர் கேள்விப்படுறாரு, என்ன அகிதோப்பேல் உன் பக்கம் இல்லப்பா, அகிதோப்பேல் உன் பையன் பக்கம் போய் சேர்ந்துட்டான். அப்பா தாவீதுக்குள்ள ஒரு பயம் வருது. ஏன்னா இந்த அகிதோப்பேல் சும்மா சாதாரணமா ஆலோசனைகளை கொடுக்கிறவன் அல்ல, நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறவன். அவன் ஒரு விஷயத்த சொன்னா, அவன் ஒரு பிளான போட்டு கொடுத்தா அந்த பிளான் அப்படியே நடக்கும். அவன் சொல்ற ஒரு திட்டம், அவன் ஒரு திட்டத்தை தீட்டி கொடுத்தா அதை செஞ்சு அதை அப்படியே வாய்க்கும். இதெல்லாம் தாவீதுக்கு தெரியும். இப்ப இவன் ஒரு திட்டத்தை போட்டு நமக்கு விரோதமா கொடுத்தானா அந்த ஆயுதம் நமக்கு விரோதமா வாய்த்துருமேன்ற ஒரு பயம் வந்த உடனே ரொம்ப சிம்பிளா தாவீது பல மணி நேர ஜெபங்கள்லாம் அங்க செய்த மாதிரி பாக்கல. அந்த வனாந்தரத்துல நான் நினைக்கிறேன் அப்படியே நடந்துகிட்டே ஒரு சின்ன ஜெபம் செய்திருப்பாரு. ஆண்டவரே அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனைகளை அபத்தமாக்கும். அவ்வளவுதான் ஒரு ஜெபமே. அகிதோப்பேல் நல்ல ஆலோசனை கொடுக்கிறவன் தான், ஆனா நீர் அதை அபத்தமாக்கும். ஆமென். உங்களுடைய ஊக்கமான ஜெபம் ஆவியில், நீங்க இப்போ யூதாவுல வாசிச்சு பாருங்க, ஆவியில் ஜெபம் பண்ணுங்கன்னு வேதம் சொல்லுது. ஸ்பிரிட்ல பிரேயர் பண்ணுங்க. மாம்ச கண்கள்ல பாக்குறது ஜெபமா மாத்துறது ஒரு அடிப்படை குவாலிட்டி, ஒரு பேசிக். நான் பாக்குறேன் பிரச்சனை இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி ஒரு ஜெபிக்கிறது, அது ஒரு அடிப்படையான ஒரு கிறிஸ்துவ அனுபவம். ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றவங்க ஆவியில ஜெபிக்கணும். ஆமென். அவர் எப்படி ஜெபிக்கிறார்? ஸ்பிரிட்ல ஜெபிக்கிறார். அகிதோப்பேல் நல்ல ஆலோசனை அபத்தமாக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் இங்க ஜெபிக்கிறாரு. அரண்மனையில அந்த ஜெபம் கேட்கப்பட்டு, அல்லேலூயா, அவன் சொன்ன ஆலோசனை கடவுளுடைய ஆலோசனை போல கேட்டவங்க எல்லாம் இது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி அவனே போய் நாண்டு கொண்டு செத்தான்னு வாசிக்கிறான். அல்லேலூயா, ஆமென். உத்தம இருதயம் உள்ள ஒரு மனுஷனுடைய ஜெபம் கர்த்தர் உடனடியா கிரியை செய்வார். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், என் ஜெப வாழ்க்கை ஒரு ஆவியில ஜெபிக்கிற அனுபவமா மாறும். ஆமென். மாம்சத்துல ஜெபிச்சு ஜெபிச்சு டயர்ட் ஆயிட்டோம். நம்ம போதும், அந்த ஜெபத்துக்கு ஒரு முடிவு வரட்டும். ஸ்பிரிட்ல ஜெபம் பண்ணலாம், ஆவியில ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நீங்க இங்க ஜெபிச்சீங்கன்னா அங்க கிரியை நடக்கும். அல்லேலூயா. அவர் ஜெபிச்சது வனாந்தரத்துல, கிரியை நடக்கிறது அரண்மனையில. திட்டங்களை கர்த்தர் அபத்தமாக்குறாரு, பிளான்ஸை டெஸ்ட்ராய் பண்றாரு. சத்துரு உங்களுக்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக அவன் என்ன தந்திரங்களை போட்டாலும், அது நல்ல தந்திரமாவே இருந்தாலும், அது சூப்பர் பிளானாவே இருந்தாலும், உங்கள் ஜெபத்துல கர்த்தரை அபத்தமாக்க அவராலே கூடும். கர்த்தரால் அதை செய்யக்கூடும்.
ஒரு சின்ன அறையில, வீட்டுல ஜெப அறை கூட உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஒரு சின்ன இடத்துல நீங்க முழங்கால் படிட்டு, தேவனே எனக்கு விரோதமாகும், என் குடும்பத்திற்கு விரோதமாகும், என் பிள்ளைகளுக்கு விரோதமாகும், என் எதிர்காலத்துக்கு விரோதமாகும், என் தலைமுறைக்கு விரோதமாகும், சத்துரு திடுகிற எல்லா திட்டங்களையும் அபத்தமாக்கும் என்று சொல்லி நீங்க ஜெபிச்சா, ஆமென், அவன் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள மந்திரவாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சகல வல்லமைகள் உள்ள தந்திரம் உள்ள சில மனுஷர்களா இருந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் அபத்தமாக்குவார். அவங்க அதிகாரத்துல இருந்தாலும் அதை அபத்தமாக்குவார். அவங்க பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் கர்த்தர் அபத்தமாக்குவார். செய்வார் என்று நம்புகிறீர்களா? கர்த்தர் செய்வார். கர்த்தரோடு ஒரு மனுஷன் இருந்தா, ஒரு மனுஷன் கர்த்தரோடு இருந்தா, கர்த்தர் அவர்களுக்காக எதையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் ராஜாக்களையே தள்ளுவார். ஆமென். அவர் நினைச்சா எதையும் செய்ய முடியும். அப்ப என் ஜெபம் எப்படி இருக்கணும்? எலியாவை போல, தாவீத போல நான் வனாந்திரத்துல இருந்தாலும் ஆண்டவரே நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வசனத்துல நம்ம இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் எதை குறித்து? பயமுறுத்துகிற சத்துரு. ஹல்லேலூயா. பிசாசினால, மனுஷத்தினால ஒரு சில பயங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். மனுஷர் சொன்ன சில வார்த்தை, அவங்க ஒரு வார்த்தை சொல்லி என்ன சபிச்சுட்டாங்க, அதை குறிச்சு எனக்கு பயம் இருக்கு. ஆமென். சில பேர் சொன்ன வார்த்தைகள், எப்படி நான் நல்லா இருக்கேன்னு பாக்குறேன் அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு சில பேர் சொல்லிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு அதெல்லாம் கேன்சல் பண்றாரு. அந்த வார்த்தைகள் எதுவும் என்ன பண்றது இல்ல, செயல்படுகிறது இல்ல இயேசுவின் நாமத்துல. ஆமென். மனுஷர்கள் நமக்கு விரோதமாக சொன்ன வார்த்தைகள் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரை கேன்சல் பண்றாரு. சத்தியத்தினால் அதை நம்ம நிரப்பலாம். ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஒரு பயமுறுத்துதல் எலியாவுக்கு வருது எசபேலின் மூலமா. நீ எப்படி என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தியோ, உனக்கும் நான் அப்படியே செய்வேன்னு சொன்ன உடனே ஒரு பயம் அவரை பிடிக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அந்த பயம் அவரை சூறை செடிக்கு கொண்டு போகுது. அந்த சூறை செடியில செத்துடுறேன்னு சொல்ற அளவுக்கு அவருக்குள்ள என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. ஆண்டவரே நானே செத்துடுறேன்ப்பா, அவ கையால நான் போய் சாகணும் அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி, சாப்பிடு, குசி, முடி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த பயமுறுத்தலுக்கு நீ பயப்பட வேண்டாம். இந்த பயமுறுத்தலுக்கு நீ கலங்க வேண்டாம். அல்லேலூயா. யாரோ ஏதோ எனக்கு செஞ்சுட்டாங்களோன்னு எனக்கு பயம் இருக்கு சிஸ்டர் சொன்ன, பயமுறுத்தலுக்கு பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஒன்று வாய்க்கிறது இல்ல, ஒன்று வாய்க்கிறது இல்ல. கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் கூட காண மாட்ட. நீ தேடி தேடி பார், அவன் இல்ல. துன்மார்க்கனை தேடி பார், அவன் இல்லை. துன்மார்க்கனை தேடி பார், அவன் இல்லை. துன்மார்க்கனின் விளக்கு அணைந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் அந்த விளக்கு அணைய பண்ணுவார். ஆமென். நீங்க தேடினா கூட கிடைக்காத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்காக, ஏன்னா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது சத்துருவின் சகல வல்லமைகளையும். சொல்லுங்களேன், சத்துருவின் சகல வல்லமைகளையும். சகல அப்படின்ட்டு அதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும். இது அது என் கர்த்தரால மேற்கொள்ள முடியாது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சத்துருவின் சகல வல்லமையும் நான் மேற்கொள்ளுவேன் கர்த்தர் சொல்லல, நீங்க மேற்கொள்ளுவீங்க. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கு, உங்களுக்குள்ள அந்த ஆவி இருக்கு. பயப்படுகிறதுக்கு பயத்தின் ஆவியை நீங்க பெறல, நீங்க பெலத்தின் ஆவியை பெற்றவர்கள். அல்லேலூயா. ஒரு பிரச்சனையை பார்க்கும் பொழுது, கோலியாத்தை பார்க்கும் பொழுது பயப்படுகிற ஆவியை பெற்ற சவுல் யோனத்தான் தான் பயப்படணும். ஏன்னா அவர்களுக்குள்ள ஆவி இல்ல. ஆவி இல்லாதவங்க தான் கோலியாத்தை பார்த்து பயப்படணும். கோலியாத்தின் பயமுறுத்தலுக்கு பயப்படணும். ஒத்தைக்க ஒத்த வா அப்படின்னு 40 நாள் அவன் பேசி கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலின் தேவனை சவுல தூஷித்தா பரவாயில்ல, யோனத்தான தூஷித்தா பரவாயில்ல, இஸ்ரவேல தூஷித்தா பரவாயில்ல, ஆனா அவன் இஸ்ரவேலின் தேவனை தூஷித்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா அவனை பார்த்து முதுக காண்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. திரும்பி ஓடுறவங்க எல்லாம் யார் தெரியுமா? ஆவி இல்லாதவர்கள், தான் புத்திரர் என்கிற அறிவில்லாதவர்கள், தனக்குள் இருக்கிற அபிஷேகத்தினுடைய அறிவை இல்லாதவர்கள். ஆனா தாவீது ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன். ஆமென். கோலியாத்தை பார்த்த உடனே பயம் வந்தா அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். கோலியாத்தை பார்த்த உடனே வைராக்கியம், பலன் வந்தா அபிஷேகம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருவன் அபிஷேகம் பெற்றவன் என்பது அந்நிய பாஷை மாத்திரம் அடையாளப்படுத்துவது அல்ல. ஒரு பிரச்சனை அவன் எப்படி கையாளுகிறான், ஒரு பிரச்சனை அவன் எப்படி பாக்குறான்றதுலாம் அந்த அபிஷேகம் வெளிப்படும். இஃப் யூ ஆர் ரியலி அனாயிண்டட், ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது உங்களுக்கு பயத்தை அல்ல பலத்தை கொடுக்கணும்.
பாத்துற ஒரு கை வா அப்படின்னு சொன்னா பாரு, ஒரு பலன் அவனுக்குள்ள. இதுவரைக்கும் சாதாரண ஆடு மேய்க்கிற குழந்தை மாதிரி இருந்தான். ஆனா கோலியாத்தை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு பலன் வந்தது, அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. இதுவரையிலும் அவனுக்குள்ள இருந்து வெளிப்படாத ஒன்று வெளிப்பட்டுச்சு. அல்லேலூயா. அது பேர்தான் பயத்து நாவி அல்ல, பலத்து நாவி. அல்லேலூயா. ஆமா, ஒரு பிரச்சனையை, ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே எனக்குள்ள பயம் வரக்கூடாது, எனக்குள்ள பலம் வரும். சத்ரு எனக்கு முன்னாடி வந்து ஒரு காரியத்தை நிறுத்தி என்னை மனவடிவாக்க நினைச்ச உடனே, உலகத்தார் தான் ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே, ஒரு சோதனையை பார்த்த உடனே, ஒரு தேவையை பார்த்த உடனே, ஒரு சில மனுஷர்கள் பேசின உடனே சோர்ந்து போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இல்ல, பயத்து நாவி அல்ல, மறுபடியும் நான் பயப்படுறது இல்ல. எனக்குள்ள கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். இன்னும் நீ என் ஜெபத்தை நிறுத்துறதுக்கு பிரச்சனையை கொண்டு வரியா? நான் இன்னும் ஜெபிப்பேன். நான் சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு நீ பிரச்சனையை கொண்டு வருவ, நான் இன்னும் தான் சர்ச்சுக்கு போவேன். ஹல்லேலூயா. நான் வாயை திறந்து கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி நீ எனக்கு பிரச்சனையை கொண்டு வருவியா? நான் இன்னும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நான் முழங்கால் போடக்கூடாது நீ மூட்டு வலியை கொண்டு வந்தா நான் வேணும்னே போடுவேன். நான் உபவாசிக்க கூடாது நீ தந்திரங்களை கொண்டு வந்தா நான் இன்னும் அதிகமா உபவாசிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனைகளை கண்டு பயந்து சோர்ந்து போகிறதற்கு நாம் பயத்து நாவிய பெறணும். அவன் பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று வேதம் சொல்லு. யார் பயமுறுத்தினாலும், யார் எதை சொன்னாலும் அதை கேட்டு உடனே பயந்து நடுங்கிறதுக்கு இல்ல. இது கர்த்தருடைய வார்த்தை இல்ல, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். கர்த்தர் என்ன குறிச்சு என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தர் என் பிள்ளைகளை குறிச்சு என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தர் என் ஊழியத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? அதுதான் எனக்கு பெருசு. அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க கலங்க வேண்டாம். சத்துரு உங்களை சில காரியங்களை காண்பிச்சு, சில சொப்பனங்களை காண்பிச்சு, சில கிரியைகளை காண்பித்து, சில பொருட்களை காண்பித்து உங்களை பயமுறுத்தி இருக்கலாம். இயேசுவின் நாமத்துல கர்த்தர் அந்த பயங்களை இன்றைக்கு நீக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு எதை பார்த்தாலும் இனி பயம் வரக்கூடாது, இனி பலன் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நீங்க ஆடு மேய்க்கிறவங்களா இருந்திருப்பீங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவன அரசனாக்குறது இந்த கோலியாத்து தான். கர்த்தர் கொண்டு வந்து கோலியாத்தை நிறுத்துறாருனாலே கர்த்தர் ஒரு ப்ரமோஷன் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். கர்த்தர் ஆமான கொண்டு வந்து மொர்தேகாய் முன்னாடி நிறுத்துறாருனாலே அந்த அரண்மனையில மொர்தேகாயின் கைக்கு மோதிரம் போட போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். எப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக பிரச்சனைகள் வந்ததோ அந்த பிரச்சனைகளின் வழியாக கர்த்தர் அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எந்த சோதனை நீங்க சந்திச்சாலும் அந்த சோதனையை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன் தெரியுமா? உன்னை கொண்டுதான் கர்த்தர் என்ன உயர்த்த போகிறார். உன்னை கொண்டுதான் என் பலத்தை கர்த்தர் இந்த பூமிக்கு காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த கோலியாத்தா உங்க படிக்கட்டு, அந்த ஆமான் தான் உங்க படிக்கட்டு. ஹல்லேலூயா. அந்த அகிதோப்பேலை கர்த்தர் முறியடிக்க தான் உங்களை எழுப்பினாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். சொல்லுங்களேன், என்னை கொண்டு. அந்த பயமுறுத்தலுக்கு நீங்க பயப்படக்கூடாது. இனி பயப்படுவீங்களா? இல்லை, நான் பயப்படுகிறது இல்லை. இனி நான் பயப்படுகிறது இல்லை. இனி நான் பயப்படுகிற சத்துருவுக்கு சவால் விடுகிற ஒரு தலைமுறையா கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். இனி உங்களை பயமுறுத்தும் போதெல்லாம் எதெல்லாம் வந்து உங்களை பயமுறுத்துதோ அப்பெல்லாம் நீங்க சொல்லணும், பிசாசுக்கு முன்னாடி நின்னு சொல்லணும், தாவீது சொன்னது போல, அங்க அந்த கரடிக்கும் அந்த சிங்கத்துக்கும் நான் எதை செய்தனோ அதை உனக்கும் செய்வேன். ஹல்லேலூயா. எப்படி சொல்லணும் தெரியுமா? போன வருஷம் 2015 இதை விட பெரிய பிரச்சனையை பார்த்தேன், இதை விட பெரிய பலவீனத்தை பார்த்தேன். எழும்பி வரலையா? இதையும் பார்த்தேன். ஆமென். ஆமென். ஒவ்வொன்றையும் நீங்க தாண்டும் பொழுது நீங்க பலவானாதான் மாறி இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். தாவீது வர 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 பலத்தான் என்று சொல்றதுனால தாவீது பிரச்சனையே சந்திக்கலன்னு இல்ல, வாழ்நாள் முழுசும் தாவீது பிரச்சனையை சந்திச்சுட்டே இருந்தார். அப்ப எப்படிங்க வர வர பலத்தான்? பிரச்சனையை சந்திப்பாரு, அதுல இருந்து ஒரு பலன். அடுத்த பிரச்சனையை சந்திப்பாரு, அதுல இருந்து ஒரு பலன். அடுத்த பிரச்சனையை சந்திப்பாரு, அதுல இருந்து ஒரு பலன். ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்படிதாங்க தாவீதை கர்த்தர் பலப்படுத்தி ராஜாவாய் நிறுத்தினார். எத்தனை பேரு என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்கிறார். இனி பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன இல்ல, பயம். இப்ப உங்க மனநிலை மாறி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். உங்க கண்கள் மாறி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது சிஸ்டர்ன்ற பொய் வாக்குதத்தை நான் கொடுக்கல, இருக்கும். ஆனா நீங்க பேசுங்க சிஸ்டர், உங்களை விட பெரிய ஆளுன்னு அந்த பிரச்சனை இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். எஸ்தர் வெறும் ஏதோ ஒரு அழகு பதுமை மாதிரி அரண்மனையில உட்கார்ந்து ராஜாத்தியா வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு உட்கார்றதுக்கு கர்த்தர் எஸ்தரை ராஜாத்தி ஆக்கல. ஆமென்.
எஸ்தர் ராஜாத்தி வெறும் ஒரு அழகு பதுமை அல்ல, அவள் காக்கிறவள் என்பதை கர்த்தர் நிரூபிக்கதான் ஆமான எழுப்பி விட்டார். ஆமென். அவளுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் எப்பொழுது வெளிப்பட்டது? ஆமான் எழும்பினதுனாலதான். அல்லேலூயா, ஆமென். சில நேரத்துல சில காரியங்களை கர்த்தர் அனுப்பி நம்ம பலப்படுத்தி நம்மை கொண்டே அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்காக தான் அதை செய்யறார். உங்களோட கர்த்தர் பேசுறார், உங்க ஒவ்வொருவரோட கர்த்தர் பேசுறார். ஆமென். உங்க இருதயத்தோடு கர்த்தர் பேசுறார். உங்க மனநிலைகளை இந்த வார்த்தை கேட்கும் போதே கர்த்தர் மாற்றுகிறார். இது வரைக்கும் நீங்க ஒரு பிரச்சனையை பார்த்த விதமும் இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறதும் வித்தியாசமா இருக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி ஒரு ஆவிக்குரியவர்களாய் நீங்க வாழ போறீங்க, மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. மாம்சத்துக்குரியவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. ஆமென். மூன்றாவது பயத்தை குறிச்சு மத்தேயு 10ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மத்தேயு 10. Thank you Jesus. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 29ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அல்லேலூயா. சரி, நீங்க 6ஆம் அதிகாரம் அப்படியே வாசிச்சிடலாம், அதையும் சேர்த்து வாசிச்சிருங்க. இருபத்தி 5ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அடுத்த ஒரு கவலை, ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு. என்னன்னா, ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டி காண்பித்த ஒரு விஷயம் எதிர்காலத்தை குறித்து, ஃபியூச்சர். நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கு, இருக்கா இல்லையா? ஒரு நேரம் தைரியமா இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது, இந்த மாதிரி எல்லாம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆராதிக்கும் போது ஒரு தைரியம் இருக்கு. கர்த்தர் நம்மள என்ன பண்ணிடுவாரு? கரை சேர்த்துருவாரு, நமக்கு நல்ல வாழ்க்கை வச்சிருக்கிறாரு, நம்ம பிள்ளைகளை எப்படியும் நம்ம என்ன பண்ணிடலாம், வளர்த்துடலாம் அப்படின்னு. ஆனா திடீரென்று ஒரு பயத்தை பிசாசு நமக்குள்ள கொடுப்பான் இல்ல? நடுராத்திரியில யோசிச்சா எப்படி கரை சேர போறோம், எப்படி நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயம். இங்க ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏன் அதை குறிச்சு கவலைப்படுறீங்க? நான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க எதை இந்த வசனத்துல நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, அது கூட பயம் இல்லாம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு கவலை இல்ல, அதுக்கு பயம் இல்ல, ஏன்னா அதுக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஆமா, அப்படி ஒரு நம்பிக்கையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ள வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா, எதிர்காலத்து குறிச்ச பயங்களும் கவலைகளும் உங்களுக்குள்ள இருக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், பாவம் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஓட்டத்தை தடுக்குமோ, பாரமும் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஓட்டத்தை தடுக்கும். அப்படிதான் நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம். என்ன? பாவம் பாரம் ரெண்டுத்தையும் ஈக்குவலா வச்சிருக்காங்க அந்த வசனத்துல. எப்படி வச்சிருக்காங்க? பாவம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷ தேவனுக்குள்ள ஓடுகிற அந்த ரேஸ குறைக்குமோ, அதே மாதிரி நிறைய பேரு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் பாவத்தினால் ஓட்டம் குறைஞ்சவங்க இல்ல, பாரத்தினால் குறைஞ்சவங்க தான். ஆமென். உலக கவலைகளும் உலக பயங்களும் எதிர்காலத்தை குறிச்சு அந்த காரியங்களும் அவங்க என்ன பண்ணுது? அந்த ஓட்டத்தை குறைக்குது. இந்த பாரத்தை சுமக்க வேண்டாம் தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்ன பண்ணுங்க? என்னிடத்தில் வாருங்கள், என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். எதிர்கால பயத்தை குறிச்சு என்கிட்ட கேட்டா எனக்கு நல்லா தெரியும். வாலிப பருவத்திலே என்னுடைய சாட்சிகளை கேட்ட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாலிப பருவத்திலே அந்த பயம் எனக்கு வந்துருச்சு. தகப்பன் இல்லாததுனால அந்த பயம் கூடுதல் ஆயிடுச்சு. அந்த பயம் எப்படி நம்ம வாழுவோம், எப்படி நம்ம கரை சேருவோம். நிறைய நாள் நினைச்சிருக்கு, யார் நமக்கெல்லாம் நம்மள கல்யாணம் பண்ணிப்பா? அப்பா அம்மா இருக்கிற பிள்ளைகளே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. தகப்பன் மரித்திருந்தா பரவாயில்ல, தகப்பன் விட்டு போனா அந்த குடும்பத்தை பத்தி எப்படி பேசுவாங்க? யார் நம்மள திருமணம் செய்துப்பா? எப்படி நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்? நம்ம என்ன செய்வோம்? அதனால யோசிச்சே பார்க்க முடியல. ஒரு ஆண் இல்லாம அப்பா இல்லாத ஒரு வீடு, அது எப்படி நடக்கும் அப்படின்றதே என்னோட தகப்பன் எங்களை விட்டு போகும்பொழுது அதை கற்பனை கூட என்னால பண்ணி பார்க்க முடியல. அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்குள்ள நிறைய இருந்துச்சு. அது ஒரு கவலைன்னு சொல்றதை விட அது அதிகமா பயமா தான் இருந்துச்சு. அந்த பயத்தின் நடுவுல கர்த்தருடைய பெரிதான கிருபை, தேவனை பிடித்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென். எனக்கு அதிகமா அதுல ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஆண்டவர் பிடிச்சுக்க
அவர் அப்பா அப்பா நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி நானும் அடிக்கடி சொல்லுவேன். அம்மா சொல்லுவாங்க, ஆண்டு தான் உங்களுக்கு, என்ன கூட நீங்க பாக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. என்ன கூட நீங்க எதுக்கும் என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீங்க, நீங்க ஆண்டரை பாருங்க, ஆண்டரை பிடிச்சுக்கோங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே தேவ கிருபையினால ஆண்டரை பிடித்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இந்த பயம் எங்களுக்கும் இருந்துச்சு, எப்படி நடக்கும், எப்படி ஆகும். ஆனா நான் நினைத்ததை விட, நான் எதிர்பார்த்ததை விட மேலான காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. என் திருமணத்துல சரி, என்னுடைய கணவருடைய குடும்பத்துல இருந்தும் சரி, ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து உங்க அப்பா எங்க, உங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டது. யோசிச்சு பாருங்க, அது என்ன பண்ணாங்க, என்ன பேசி கொண்டாங்க, என்னுடைய மாமனார் மாமியார் எப்படி. ஏன்னா இப்ப நம்ம ஒரு குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறோம்னா எல்லாரும் கேட்பாங்கல்ல, அவங்க அப்பா என்ன பண்றாங்க, அவங்க அம்மா என்ன, அப்படிதானே பேசுவாங்க. எனக்கு தெரியல என்னுடைய மாமனாரோ என் மாமியாரோ என்னுடைய கணவரோ என்ன சொன்னாங்க அவங்க மற்ற குடும்பத்தார் சொந்த பந்துக்கள் நடுவுல எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு தெரியல. ஆனா ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து உங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் கேட்டது. ஆமென். ஒரு நாளும் யாரும் அதை சொல்லி என்ன பண்ணதில்லை, வேதனைப்படுத்துறது. கர்த்தர் அப்படி ஒரு குடும்பத்தை எனக்கு கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். என்ன கொண்டு போய் சேர்த்தாரு. அவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு தேவர் நம்ம ஆராதிக்கிறோம். நீங்க இன்றைக்கு பயப்படுகிற கலங்குகிற காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பட்சிகளை கவனித்து பாருங்க. ஆமென். உங்களை சுற்றி கவனித்து பாருங்க, அவைகளெல்லாம் பிழை பூட்டுகிறேன். ஆமென். ஒரு 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 குருவி குஞ்சு கூட என்னுடைய சித்தம் இல்லாம கீழே விழாது. நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்த வருஷத்தை நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா உங்க தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு வேதம் சொல்லு. எல்லாவற்றையும் எண்ணி கணக்கில் வைத்திருக்கிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு உண்டு. உங்க கண்ணீரை கணக்குல வச்சிருக்கிற கர்த்தர் உண்டு. ஏன்னா கர்த்தர் வேதத்துல கண்ணீரை துருத்தியில் சேர்த்து இருக்க அந்த வசனம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம். அவைகளும் கணக்கில் அல்லவோ இருக்கிறதுன்னு இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு. ஆனா தமிழ் பைபிள் என்ன இருக்கு தெரியுமா? அதை நீங்க உங்க புக்ல எழுதி வச்சிருக்கீங்கன்னு இருக்கு. You have recorded in your bookன்னு இருக்கு. அல்லேலூயா. கணக்கில் ஒரு புத்தகத்தை போட்டு உங்க கண்ணீர் துளிகளை பற்றி எழுதி வைத்திருக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் நீங்க ஆராதிக்கிற தேவன். இன்னைக்கு நீங்க வடிக்கிற கண்ணீர் உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, எதை குறித்தும் பயந்து நீங்க கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறீங்க. கர்த்தர் அதை சேமித்து வைத்து, அதை எழுதி வைத்து, அதை கணக்கில வைத்து உங்களுக்கு பலன் தருகிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் உங்களுக்கு அந்த இன்றைக்கு அந்த பயத்தை கர்த்தர் போக்குகிறார், ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆமென். ஒரு நம்பிக்கை உங்க இருதயத்துல புறப்படட்டும். இயேசுவின் நாமத்துல கர்த்தர் இன்றைக்கு அந்த நம்பிக்கை, அந்த புது நம்பிக்கை உங்களுக்குள்ள கொடுக்கட்டும். ஆமென். எதை குறித்து நீங்க கலங்காதீங்க, எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், வாழ்க்கை துணையை வைத்திருக்கிறார், நல்ல வேலையை வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். நம்புறீங்களா? கர்த்தர் உங்க குடும்பத்தை கர்த்தர் சொல்றார், நான் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், நான் கட்டுவேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். உங்களை கட்டி எழுப்ப கர்த்தரால ஆகும். ஒரு மனுஷனும் மிதிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. யாராலும் இடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் கட்டுவார். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை, ஏன் என்னுடைய சாட்சியை சொல்லிக்கொண்டே இருப்பேன் சாகர வரையிலும். ஆமென். நம்பிக்கையற்றவளா, பயமுள்ளவளா, கலங்கி இருந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்த அதே தேவன் உங்களுக்கும் வாழ்க்கை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னும் அதிகமான மேன்மைகளை கர்த்தர் காண செய்வார். நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தர் நிச்சயமானவள் நடத்துவார். எத்தனை பேர் சொல்லுறீங்க? ஆமென். நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தை நீங்க கொடுக்கிறார், ஒரு புதிய அபிஷேகம். ஆமென். சுதந்திரவாளின்ற ஒரு மென்டாலிட்டி, ஒரு அபிஷேகம், ஒரு மனநிலை. இனி ஒரு எதையும் பார்த்து நீங்க பயப்படுகிறது இல்ல. இனி கர்த்தரிடத்துல போகிறதுக்கு பயப்படுறது இல்ல. இனி மனுஷனுடைய சத்தத்துக்கு நீங்க பயப்படுறது இல்ல. இனி பிசாசினுடைய கோபாக்கினைக்கு, பிசாசு பண்ணுகிற தந்திரங்களுக்கு நீங்க பயப்படுறது இல்ல. இனி எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்படுறது இல்ல. ஆமென். இது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க இருதயத்திலிருந்து எடுக்கிறார். இதை எடுத்தாதான் அந்த புதிய ஆவி உங்களுக்குள்ள அனுபவம். ஆமென். அந்த புதிய ஆவிக்கு என்ன பெயரு? பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தினா. இந்த சவுண்ட் மைண்ட்னு சொல்லுவாங்க, தெளிந்த புத்தி. ஆமென். தெளிந்த புத்தியை கர்த்தர் நம்ம கொடுப்பாராக. ஆமென். அத வசனம் சொல்லுது, ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிவான். ஒரு ஆவிக்குரியவனுக்கு கிளாரிட்டி இருக்கும். கிளாரிட்டி. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்துல நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா அங்க ஏதோ ஒரு விஷயம் என்ன இருக்கு, இருளா இருக்கு. ஆமென். ஒரு அடி எடுத்து வைக்க முடியல அப்படின்னா அங்க ஒரு இருள் இருக்கு.
ஆமா, இருள்ல மட்டும்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. எகிப்தை காரிருள் மூடின பொழுது அவர்கள் ஒரு அடி எடுத்து வைக்கல உட்கார்ந்த இடத்த விட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இருள். அடுத்து எடுத்து வச்சா என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே தவளை வந்துச்சு, பேன் வந்துச்சு, அது இதுன்னு வந்துச்சு. ஒரு அடி எடுத்து வச்சா என்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அந்த 3 நாளும் உட்கார்ந்த இடத்த விட்டு எகிப்தியர்கள் எழல. அது காரிருள் பண்ணுகிற ஒரு காரியம். ஆனா வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தங்கி இருந்த அந்த ஸ்தலத்தின் மேல வெளிச்சம் இருந்தது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இல்ல, அவங்க பாட்டுக்கு நடமாட்டிட்டு ஆடுகளை மாடுகளை இது பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு புள்ள குட்டி ஓடி ஓடியாந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா அதே தேசத்துக்குள்ள இருக்கிற எகிப்தியர்களுக்குள்ள ஒரு காரிருள், ஆனா இஸ்ரவேலுக்குள்ள ஒரு வெளிச்சம். ஆமென். உங்க வாழ்க்கையில என்னால எதையுமே செய்ய முடியல, என்னால முன்னேற முடியல, என்னால அடுத்தபடி எடுத்து வைக்க முடியல, நான் ஒரே இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா there is a darkness, there is a spirit of darkness கிரியை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆவிக்குரிய ரீதியில ஜெபிக்க ஆசை, ஜெபிக்க முடியல, there is a darkness working. ஆமென். உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, ஏதோ ஒரு இருள் அங்க வேலை செய்து. இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய வெளிச்சம் இன்றைக்கு புறப்பட்டு வரட்டும். ஆமென். கர்த்தருடைய வெளிச்சம் வந்தா அந்த இருளை விழுங்கிடும். அது ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வெளிச்சம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா இருளுக்கு அங்க வேலை இல்ல. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களுக்கு அதை இன்றைக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடி சிக்கி இருக்கிற சிலரை கர்த்தர் இப்பொழுது எழும்பச் செய்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகட்டும். காரிருள் அனுபவங்களுக்கு ஒரு முடிவு கர்த்தர் கொண்டு வருகிறார். இனி நோ மோர் டார்க்னஸ். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய போகிறார். கர்த்தர் அதை செய்ய போகிறார். நான் பயப்படுகிறது இல்ல, நான் பயத்தின் ஆவியை பெற்றவள் அல்ல, நான் பயத்தின் ஆவியை பெற்றவள் அல்ல. ஹல்லேலூயா. வேத புத்தகத்துல அநேகர் பயமுறுத்தி 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 தேவ பிள்ளைகள் என்ன பண்ணிருக்காங்க? ஒடுக்கி வைத்திருக்கிறாங்க. கிதியோன் என்கிற ஒரு மனுஷன் மீதியானியர்களுக்கு பயந்துதான் என்ன பண்ணாரு? போரடிச்சார். இந்த மீதியானியருடைய இந்த மீதியானி ஆவி எப்படிப்பட்டது தெரியுமா? இது என்ன செய்யும்னா, நம்ம உழைக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்க்கும். நம்ம விதைக்கும் போது அமைதியாவே இருக்கும், தண்ணி ஊற்றும் போது அமைதியா இருக்கும், எல்லா பிரயாசமும் செய்யற வரையும் அமைதியா இருக்கும். அது விளைந்து முளைத்து வந்து நிக்கும் போது கரெக்டா வந்து விளைச்சல் எடுத்துட்டு. இது ஒரு ஸ்பிரிட். எத்தனை பேரு? நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கு. நீங்க உழைக்கிறது உங்க பைக்கும் வர்றதில்ல, உங்க வாய்க்கும் வர்றதில்ல, படுகிற பிரயாசத்துக்குரிய பலன் நமக்கு கிடைக்கிறது இல்ல. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சரி கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணலாம், போரடிப்போம், கொஞ்சம் சேர்த்து வைப்போம் அப்படின்னு அவர்களுக்கு பயந்தவனாகத்தான் கிதியோன் என்ன செய்தார்? அதை போரடிச்சார். ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை சந்தித்த பொழுது பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. உங்க பார்வைக்கு ஒருவேளை நீங்க பயந்தாங்கோலியா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க என்னங்க? பராக்கிரமசாலி. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட உனக்கு என்ன இருக்கு? கொஞ்சம். தாவீதே உன் கையில என்ன இருக்கு? சின்ன கல்லுதான், போ அதோட போ. மோசே உன் கையில என்ன இருக்கு? கோல் தான் இருக்காண்ட, அதோட போ. வேதத்துல பாத்துருக்கீங்களா? அவங்க கையில என்னென்ன இருந்ததோ அதை வச்சு பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் செஞ்சிருக்காரு. ஹல்லேலூயா. உங்க கையில என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, போதும். ஹல்லேலூயா. உங்க கையில என்ன இருக்கு? கர்த்தர் இன்றைக்கு ஒண்ணு கேட்கிறாரு, உங்க கையில என்ன இருக்கு? அதை பெருக்க, அதை கொண்டே பெரிய காரியங்களை செய்ய கர்த்தரால ஆகும். என்கிட்ட ஒரு ஸ்மால் பிசினஸ், ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன வீடு, இதா இருக்கு ஆண்டவரே, கர்த்தர் அதை கொண்டே உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரால முடியும். உங்ககிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் எண்ணெய், கடைசியா என்ன மாவு, கொஞ்சம் எண்ணெய், இது கடைசியா செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் சாகலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னவத்தான் சாரிபாத் விதவை. ஆனா அவள் கைகளில் இருந்ததை வாங்கி ஆசீர்வதித்து பஞ்சகாலம் முழுவதும் அவள் திருப்தி அடைய கர்த்தர் அவளுக்கு செய்தாலே. வேத புத்தகம் முழுசும் ஆண்டவரை வாசி. யாரெல்லாம் கர்த்தர் சந்தித்தாரோ அவரவர்களை வைத்து அவரவர்கள் கரங்களில் இருக்கிறதை கொண்டே கட்ட பெரிய காரியங்களை செஞ்சார். அதான் என்னுடைய நான் ரொம்ப நம்பிக்கையா நம்புகிற ஒரு விஷயம். முழங்கால் படிட்டு கை உயர்த்தி ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்குரிய பவர் உங்களுக்கு தெரியாது. ஆமே. நீங்க அதை செஞ்சு பாருங்க. வீடுகள்ல போய் உங்க கைகளை உயர்த்தி மோசையை போல மலை மேல நில்லுங்க. கீழே யுத்தம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கீழே உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பி வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். எலிசா மலையின் மேல நிற்கிறாரு. சுற்றிலும் வந்து சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டாங்க. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எலிசா கண் பார்க்கிறாரு. சத்துருக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு அவர் கண்ணு பார்த்துச்சு. ஆனா சத்துருவை விட
நம்மை சூழ்ந்திருக்கிற அக்கினி ஜுவாலை போன்ற ஆமென் குதிரைகளையும் ரதங்களையும் அவன் கண் பார்த்துச்சு. ஆனா அவனுடைய வேலைக்காரனுக்கு அதை பார்க்கிற ஆவியின் கண்கள் இல்ல. உடனே ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவன் கண்ணை திறந்து விடுங்க. எதை பார்த்தாலும் மாம்சப்படியா பார்த்து பார்த்து புலம்பிட்டே இருக்கான். நிறைய பேரோட வாய் திறந்தாலே புலம்பல் தான். புலம்பி 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 புலம்பி. ஆமென். துதிக்கு எதிரானது புலம்பல். புலம்பல் நின்னாதான் துதி வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய வேதத்துல அவன் பாரு, ஐயோ நம்ம சாக போகிறோம், எஜமானே நம்ம கதை முடிஞ்சிச்சு, எவ்வளவு பேர் பாத்தீங்களா இவ்வளவு பேர் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எலியா சொன்னாரேப்பா, அதெல்லாம் நீ பாக்காத, அது பொய்ன்னு நான் சொல்லல, அது உண்மைதான். அவர்கள் உண்மைதான், ரதம் உண்மைதான், குதிரை உண்மைதான், நம்மள அழிக்கதான் அவங்க வந்திருக்காங்க, எனக்கு அது எல்லாம் தெரியுது. ஆனா அதை விட நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பாரு, நமக்காக கர்த்தர் செய்திருக்கிறத பாரு. அல்லேலூயா. அதை பார்க்கிற கண்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தரட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நமக்கு அது தந்திருக்கிறார்? இன்னைக்கு ராத்திரி உங்க கண்களை திறந்து விடதான் கர்த்தர் எங்களை தேவக்கோட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ராத்திரி உங்க மனநிலையை மாற்றதான் கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்துல மாம்சத்துக்குரியவர்களை கர்த்தர் ஆவிக்குரியவர்களாய் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வந்து இருக்கிறார். ஆமென். இனி மாம்சத்தின்படி பார்க்கிற, மாம்சத்தின்படி பேசுகிற, மாம்சத்தின்படி சிந்திக்கிற, மாம்சத்தின்படி செயல்படுகிற அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒரு முடிவுக்கு வருது. ஆவிக்குரிய பார்வைகள், ஆவிக்குரிய செயல்பாடுகள், ஆவிக்குரிய வார்த்தைகள், ஆவிக்குரிய சிந்தைகள் எல்லாம் கர்த்தர் வெளிப்பட செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளட்டும். நல்லா கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசி, மூன்று விதமான பயங்கள்ல இருந்து விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உன் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோ தூரத்துல இருந்து பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அசரீரி வழியா பேசல, கர்த்தர் உங்க வலது கையை பிடிக்கிறாரு. உங்க பக்கத்துலதான் அவர் இருக்கிறார். உங்க வலது கையை பிடிச்சு சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். பயமுறுத்தலுக்கு பயப்படாத, அந்த சத்தத்துக்கு பயப்படாத, அந்த உருவத்தை பார்த்து பயப்படாத, அந்த தோற்றத்தை பார்த்து பயப்படாத, அதன் உயரமான கட்டிடங்களை பார்த்து பயப்படாத. வானலாவிய கட்டிடங்கள் இருந்தது. 12 பேர்ல 10 பேரும் பயந்துட்டாங்க. ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கட்டிடம் இருக்கு. ஆனா காலேபும் யோசுவாவை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர்களை காத்து அந்த நிழல் விலகிருச்சுப்பா, கர்த்தர் நமக்கு அது கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணி அவர்கள் இருவரையும் அந்த நாட்டை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றினார்.